வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அழகான ஒரு சூரியகாந்தி பூ செய்ய போகிறோம். இதை வந்து நம்ம ஒரு வால் மேட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு கீ செயினில் நம்ம மாட்டி கோத்து விட்டுட்டோம்னா அழகாக நம்ம வந்து சவுத்தில் கூட இதை மாட்டி வச்சிட்டோம்னா அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த இந்த மொட்டுலாம் பாருங்கள், அந்த அதில் உள்ள அந்த மகரந்தம் இருக்குல்ல, அதே மாதிரியே பாருங்கள் அரும்பரும்பா. இது வந்து நம்ம ஜாஸ்மின் நாட்டில் போட்டிருக்கோம், இது வந்து நம்ம நார்மல் நாட்டில் போட்டிருக்கோம். இந்த லீஃப்லாம் வாங்க எப்படி பின்னலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த சூரியகாந்தி பூ பின்னுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி லைட் தேன் கலர் எடுத்திருக்கேன். இது வந்து பார்க்குறதுக்கு நம்ம சூரியகாந்தி பூ மாதிரியே இருக்கும். எல்லோ மாதிரி இல்லாமல் சாண்டல் கலரும் இல்லாமல் இது மாதிரி லைட் தேன் கலரில் இருக்கும். இதில் வந்து 1 2 2 அடி 2 அடியில் 22 ஒயர் நம்ம வெட்டிக்கணும். 1 22 அடி வெட்டிக்கணும். வெட்டியாச்சு. இதில் ஃபஸ்ட்டு 2 ஒயர் எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு சரி சமமாக மடிச்சுக்கலாம். நம்ம இதை வந்து ஜாஸ்மின் நாட்டில் தான் இந்த சூரியகாந்தி பூ பின்ன போகிறோம். ஜாஸ்மின் நாட் எப்படி போடுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ஒயர் வந்து இப்படி லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க. இந்த வளைஞ்ச ஒயர் பார்த்திங்களா, அதை வந்து லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கணும். அதே போல் இது மேலே போட்டு இது வந்து இந்த வளைஞ்ச ஒயரை இந்த சைடு லெஃப்ட் சைடில் வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போது இந்த வளைஞ்ச ஒயர் பார்த்திங்களா, அதை இது மேலே போட்டு இந்த ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே விட்டுக்கணும். இப்போது இந்த பக்கம் வளைஞ்ச ஒயர் பார்த்திங்களா, அதை இந்த 2 லூப்புக்குள்ளேயும் போட்டு நாட்டை டைட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஜாஸ்மின் நாட் கிடச்சிடும். பாருங்கள், இப்போது 2 சைடும் ஆப்போசிட் சரியாக இருக்கான்னு பாருங்கள். சரியாக இல்லை. இப்போ எந்த பக்கம் சரியாக இல்லையோ அந்த சைடை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படின்னா, இந்த ஒயரை லூஸ் கொடுத்து அதே ஆப்போசிட் ஒயரையும் கொஞ்சம் லூஸ் கொடுத்து இப்படி மேலே கீழே இழுத்து விட்டு மேலே இழுத்தோம்னா இப்போ சரியாயிடும். பாருங்கள், கொஞ்சம் தான் டிஃபர் ஆகுது, அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுபோல் இந்த ஆப்போசிட் ஒயரையும் இது பாருங்கள் ரொம்ப டிஃபர் ஆகுது பாருங்கள். இதையும் நம்ம எந்த சைடுன்னு சொல்லிவிட்டு இதையும் நம்ம சைஸ் பண்ணிக்கணும். இப்போது சரியாக இருக்குது. இதே போல் மொத்தம் 22 ஒயரில் 11 பூ போட்டுட்டு பார்க்கலாங்க. 11 பூ ஜாஸ்மின் நாட்டில் போட்டு முடிச்சாச்சு. இதில் 2 பூ எடுத்துக்குவோம். இப்படி கிராஸ் வருது பார்த்திங்களா, இந்த பூவில் இப்போ இது என்ன பண்ணுவோம், எப்போதும் நம்ம இப்படி போடுவோம் இல்லைங்களா, இப்போ இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்டில் மடிச்சுக்கணும். இந்த வளைஞ்ச ஒயர் வந்து இந்த லெஃப்ட் சைடில் வர்ற மாதிரி வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த பூவையும் லெஃப்ட் சைடில் வளைச்ச மாதிரி எப்படி வச்சுக்குவீங்கன்னா, இந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, இந்த கேப்பில் இப்படி கொண்டு வந்துடணும். இந்த 2 பூக்கும் சென்டரில் இங்கே இந்த இடத்துல கொண்டு வந்துடணும். புரியுதுங்களா? இங்கே பாருங்கள்,
இது வந்து இந்த சைடில் இருக்குது, இது வந்து இந்த 2 பூக்கும் சென்டரில் வந்திருக்கு. இப்போ இது மேலே போட்டு இந்த ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே இந்த ஒயரை விட்டுடலாம். அடுத்தது இந்த பூவை இதை எப்படி பிடிச்சிக்குவோம். இந்த இந்த வளைஞ்ச ஒயர் பார்த்திங்களா, இதை வந்து இந்த 2 லூப்புக்குள்ளேயும் விட்டு வாங்கிட்டு நாட்டை டைட் பண்ணிக்கணும். இப்படி ரெண்டுத்தையும் பிடிச்சிட்டு டைட் பண்ணோம்னா அப்படி நெருங்கி வந்துடும். இப்போ வந்து நெருங்கி வந்துச்சு பாருங்கள். அதே போல் இந்த சைட்லேயும் போட்டுக்கணும். இப்படி லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மடிச்சுக்கணும். இதை இப்படி மடித்து இந்த 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 சென்டர் இருக்குது பார்த்திங்களா, இதுக்கிட்ட கொண்டு வந்துடணும். நம்ம சிவன் கண்ணுக்கு போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி மாடல் தான். ஆனால் இந்த நாட் மட்டும் கொஞ்சம் வேறு வரும். இப்படி வச்சுக்கணும். இப்போ இந்த 2 பூவுக்கும் சென்டரில் இது வந்துருச்சு பாருங்கள். இது வந்து இந்த லெஃப்ட் சைடில் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை மேலே கொண்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே மட்டும் போடணும். இந்த இந்த ஒயரை இந்த 2 லூப்புக்குள்ளேயும் போட்டு நாட்டை டைட் பண்ணிட்டா நமக்கு 4 பூ கிடச்சிருச்சு பாருங்கள். கிடச்சிச்சிங்களா? இப்போ இந்த 2 இருக்கு இல்லைங்களா, இதை வந்து அடுத்த பூ எடுத்து இப்படி இப்போ இதில் இந்த கிராஸில் ஒன்றும் இந்த கிராஸில் ஒன்றும் நம்ம போடணும். இப்போ இதில் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த பக்கம் மேலே ஒரு கிராஸ் இருக்குது பாருங்கள், இதுலேயும் இங்கே கீழே ஒரு கிராஸ் வருது பார்த்திங்களா, அதுலேயும் போடணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணணுன்னா லெஃப்ட் ஹேண்டால் இப்படி மடிச்சுக்கணும். இந்த பூவை போட்டு இந்த கேப்புக்கு இந்த பூ அப்படி லைட்டாக விரிச்சிட்டு இந்த இடத்துல சென்டரில் கொண்டு வந்துடணும். 2 பூவுக்கும் சென்டரில் இந்த இது வரணும். இது வந்து இந்த லெஃப்ட் ஹேண்டில் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை பிடிச்சி இந்த ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே போடணும். இதை வளைச்சி பிடிச்சிக்குவோம். இப்போ இந்த ஒயர் பாருங்கள், இதை வந்து இந்த லூப்புக்குள்ளேயும் இந்த லூப்புக்குள்ளேயும் விட்டு பூவை எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு எடுத்துட்டோம்னா ஒரு நாட் நமக்கு கிடச்சிடும். இப்போது கிடச்சி பாருங்கள். இப்போ இதே வந்து இப்படி திருப்பி இந்த 2 கிராஸ் இருக்குல்ல, இந்த 2 கிராஸில் இதை போட்டுக்கணும். லெஃப்ட்டில் மடிச்சுக்கணும். இது மேலே ஒரு சுற்றிட்டு கொஞ்சம் லூஸ் கொடுத்துட்டு இந்த கேப் இருக்கு பாருங்கள், இந்த சென்டர் கேப்பு, அதுக்குள்ளே இந்த ஒயரை கொண்டு வந்துடணும். இப்போ தெரியுதுங்களா, இந்த சைடில் இந்த வளைஞ்ச ஒயர் வந்துருச்சு. இந்த இந்த 3 பூக்கு கேப்பில் இந்த வளைஞ்ச ஒயர் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது மேலே போட்டு இதை வந்து ஃபஸ்ட் இப்போது 2 சைடும் போட்டாச்சு. இங்கே 1 பூ, இங்கே ஒரு பூ, அது மாதிரி இன்னொரு இதில் ஜாயின் பண்ணி இந்த 2 பூ போட்டாச்சு. இப்போ இந்த ஒயரில் இது 2த்தையும் வச்சு இந்த 2 கிராஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த 2 கிராஸையும் போடணும். இதே மாதிரி எல்லா பூவையும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 லைன் போட்டாச்சு.
போட்டுட்டு மேலே ஒரு லைனு கீழே ஒரு லைன் போட்டோம். மொத்தம் 3 லைன் இப்போ இதில் போட்டாச்சு. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் போடணும், இதுலேயும் கொஞ்சம் போடணும். நம்ம போட்டுட்டு பார்க்கலாங்க. இப்போ இதே போல் தான் இதையும் இப்படி எடுத்துக்கணும். இந்த ஒயர் பாருங்கள், இந்த 2 கிராஸ் இருக்குல்ல, இது இந்த ஒரு கிராஸ் எடுத்து இது உள்ளே விட்டுக்கணும். விட்டா இந்த போருக்கு பாருங்கள், இதை எடுத்து இதில் விட்டுக்கணும். இதை எடுத்து இந்த 2 லூப்புகளையும் விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிட்டோம்னா அப்படி இழுத்துட்டு இதை இழுத்தோம்னா சரியாக இருக்கும். பாருங்கள், பூ நெருங்கி வந்துருச்சு. அதே போல் இந்த 2 கிராஸ், இந்த 2 கிராஸு, இந்த 2 கிராஸாக உள்ளதை நம்ம போட்டுட்டு பார்க்கலாங்க. இப்போது இந்த இதான் ஃபஸ்ட்டு, இதுலேருந்து 1 2 3 4 5 6 7 லைன் போட்டிருக்கோம். அதே போல் இந்த சைடும் 1 2 3 4 5 6 7, இந்த இடம் வந்து 5 பூவோடு நிப்பாட்டியிருக்கோம் பாருங்கள். 1 2 3 4 5. அதே போல் இந்த சைட்லேயும் 1 2 3 4 5. இப்போ வந்து இதை எல்லாத்தையுமே நம்ம சொருகி விட்டுடலாம். இந்த ஒயர்லாம் பின்பக்கமாக அந்தந்த கிராஸுக்கு நேராக சொருகி விட்டுருவோம். அதுக்கு அடுத்த ஒயர்லேயே சொருகிடலாம். ஒரு ஒயரில் மடக்கி சொருக வேண்டாம், அது பக்கத்து ஒயர்லேயே நல்லா பூவெல்லாம் நெருக்கி விட்டுக்கலாம். அது கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். பூவெல்லாம் நெருக்கிட்டு அப்புறமா சொருகிட்டுருவோம். இப்போ இந்த ஒயரை வந்து இதில் சொருகணும், இந்த ஒயரை இதில் சொருகணும். இப்போ இந்த ஒயரை இதுக்கு நேராக சொருகி விட்டுலாம். எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாகவே சொருகிட்டோம்னா டைட்டாக இருக்கும் இந்த பூ. கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி ஒயர் இருக்குது, அதையும் சொருகிடலாம். நீட்டாக இருக்கிற ஒயரையும் ஃபுல்லாக சொருகி விட்டுடலாம். இப்போ இந்த ஒயரை இதில் சொருகிடலாம், அந்த அந்த சைடு ஒயரை அதுக்கு நேராகவே சொருகிடலாம். நான் 2 ஒயர் சொருகிட்டு காமிக்கிறேன், மீதி எல்லாத்தையும் ஃபுல்லாக சொருகிட்டு பார்ப்போம்.
2 ஒயர் சொருகியாச்சு. மீதி எல்லா ஒயருமே சொருகிட்டு பார்ப்போம். இப்போது ஃபுல்லாக சொருகிட்டோம். இப்போது இதில் ஒரே ஒரு கரெக்ஷன் என்னென்னா, இந்த 2 சைட்லேயும் 11 பூ போட்டிருந்தோம் இல்லைங்களா, இந்த ஓரத்தில் ஃபஸ்ட்டு அதில் 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. இந்த சைடு ஒன்றும் இந்த சைடு ஒன்றும் சொருகும்போது பிரிச்சுட்டேன். இதை வந்து இது மாதிரி பிரிச்சுட்டு இதை வந்து சொருகிட்டிங்கன்னா இப்போ ஈவனாக இந்த பக்கம் 5 இந்த பக்கம் 5 இந்த சைடு 5 பாருங்க 1 2 3 4 5 ஈவனாக 5 5 வந்துடும். இது மாதிரி ஃபுல்லாக எல்லா ஒயருமே என்ன பண்ணணுன்னா நம்ம எவ்வளோ இருக்குதோ அது அளவுக்கு பேஸ் இந்த கரெக்டாக இது வரைக்கும் சொருகிட்டு மீதியெல்லாம் வெட்டிட்டோம்னா இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃபாக இருக்குங்க. போடும்போது நல்லா நெருக்கி போட்டுக்கணும். இப்போது அடுத்தது இந்த ஒயருக்குள்ளே இங்கே ஏற்கனவே ஒரு ஒயர் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஒயருக்குள்ளேயே இன்னொரு ஒயர் விட்டுட்டு இந்த இன்னொரு முனையை இதில் விட்டுறணும். விட்டு இப்போ ரெண்டுத்தையும் பிடிச்சி சரி சமமாக வச்சு இப்போ இதையுமே ஒரு பூ போட்டுக்கலாம். அதுபோல் இந்த 5லேயும் இதுக்கும் இதுக்கும் அது மாதிரி இதுக்கும் 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 நம்ம ஃபஸ்ட்டு கோத்துருவோம். அதுக்கப்புறமா நம்ம பூ போட்டுக்கலாம். இப்போ ஏற்கனவே விட்டுருக்கோம் பாருங்கள், அதுக்கு அதிலே தான் இந்த ஒயரையும் விடணும். இன்னொரு எட்ஜு பக்கத்து ஹோலில் விட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் சரி சமமாக பிடிச்சி எடுத்துக்கணும். இது மாதிரி இன்னும் 2 பூ இதில் ஒன்று இதில் ஒன்று போட்டு பார்க்கலாம். இப்போ 5 பூ போட்டோம் பாருங்கள், 5 ஹோல்லையும் 5 பூ போட்டாச்சு. இப்போ இங்கே கிராஸ் ஆகிற ஒயர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 பூவுக்கும் கிராஸ் ஆகிற ஒயரில் 5 இதுக்கு வந்து 4 கிராஸ் வரும். இது 1 2 3 4 அந்த 4 பூவையும் போட்டுக்கலாம். இப்போது 4 போட்டோம் பாருங்கள். இப்போ அதே மாதிரி இங்கே ஒரு கிராஸு இங்கே ஒன்று இங்கே ஒன்று 3 கிராஸ் வரும். அந்த 3 கிராஸ்லேயும் 3 பூ போட்டுக்குவோம். அடுத்தது 2 வரும், அடுத்தது 1 ஒரு கோபுரம் மாதிரி வந்துடும். 5 4 3 2 1 இப்போது இங்கே 2 வரும். இந்த 2 கிராஸ்லேயும் அதை போட்டுக்கலாம்.
அடுத்தது 1. பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 போட்டோம். அந்த 5க்கும் கிராஸ் ஆகிற ஒயரில் 4, அது கிராஸ் ஆகிற ஒயரில் 3, அது கிராஸ் ஆகிறது 2, அடுத்தது 1. இப்போ இந்த இடத்துல தான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம இது வந்து இந்த லீஃப் மாதிரி நம்ம போடணும் இல்லைங்களா? அதுக்கு இந்த ஒயர் பாருங்கள், இந்த லாஸ்ட் ஒயர் 5வது ஒயர் ஜாயின் பண்ணோம்ல, அந்த ஒயர்லேருந்து இப்படி இந்த 4 பூ வரைக்கும் இப்படி போட்டுக்கணும். இப்படியே மடித்து இதே ரோல் ஒயராக வச்சு அதே ஒயர்லேயே போட்டுக்கணும். இப்போ அது போல் இந்த சைடுக்கு இப்போ வந்து இங்கே 4 வந்துச்சு இல்லைங்களா? இப்போ இந்த ஒயர் இங்கே வந்து ஜாயின் பண்ணதுனால இப்போ இங்கே 5 பூ வரும். அப்போ இந்த லாஸ்ட் ஒயர்லேருந்து இந்த 5வது ஒயர்லேருந்து இந்த 5 பூவுக்கும் போட்டுக்கணும். இதை ரோல் ஒயராக வச்சு போடும்போது உங்களுக்கு வந்து லீஃப் மாதிரி, சாரி பெட்டல் மாதிரி அந்த ஷேப்புக்கு கிடச்சிரும். இப்போ மறுபடியும் நமக்கு ஒரு கோபுரம் மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ அடுத்தது இந்த பூ இருக்கு பாருங்கள், இந்த பூவில் உள்ள ஒயரில் இந்த 4 பூவுக்கும் போட்டுக்கணும். அதே போல் இந்த பூ மடித்து இப்போ இங்கே வரும்போது 5 ஒயர் வந்துடும் பாருங்கள். இந்த லாஸ்ட்டுக்கு வரும்போது இந்த 5 பூவையும் போடும்போது இங்கே ஒரு கோபுரம் மாதிரி வரும். இப்போ இந்த ஒயரையும் சேர்த்து போட்டு நம்ம ஒரு பூ மாதிரி போடணும். இப்போ 2 சைட்லேயுமே போட்டாச்சு பாருங்கள். இங்கேருந்து மடித்து இதில் 4 பூ, அதுபோல் இந்த ஒயர்லேருந்து மடித்து 1, 2, 3, 4, 5 பூ இப்படி போட்டாச்சு. இப்போ அதே போல் திரும்பி இதை மடித்து இந்த 4, திரும்பி இந்த ஒயரை மடித்து இப்படி போடணும். இதே மாதிரி எத்தனை போடணும் அப்படின்னா, நமக்கு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், எவ்வளோ ஹைட்டுக்கு வேணாலும். ஆனால் நம்ம இதில் போட்டுக்கிறது எத்தனை போட்டிருக்கோன்னா, இதான் ஃபஸ்ட்டு ஒயரை மடித்து போட்டிருக்கோம் பாருங்கள். 1, 2, 3, 4, 5 ஒயரை வரைக்கும் மடித்து போட்டிருக்கோம். அதே போல் இப்போ இங்கே வந்து 1, 2 முடிச்சிருக்கோம். இப்போ இன்னும் வந்து 3 ஒயரு, இது 1, அடுத்தது இந்த ஒயர் மடித்து போட்டால் இந்த ஹைட்டுக்கு நமக்கு வந்துடும். நம்ம வந்து எவ்வளோ ஹைட்டுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் நம்ம இதில் போட்டிருக்கிறது வந்து மொத்தம் 5 ஒயரு அது மாதிரி மடித்து போட்டிருக்கோம். இப்போ அது போல் நம்ம மடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது போட்டாச்சு பாருங்கள். 1, 2, 3, 4, 5 வரைக்கும் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்ட்ரு பூ பார்த்தீங்களா, 5 பூவில் சென்ட்ரு ஒயர் பார்த்தீங்களா, அதை எண்ணினீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இந்த சென்ட்ரு பூ வந்து 8 இருக்கும். அதே போல் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சென்ட்ரு பூ. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இது அப்படி இருந்தால் தான் ஈவனாக இருக்கும். நமக்கு சொருகிட்டு இதை பார்க்கும்போது நமக்கு வந்து ஈவனாக தெரியும். இப்போது இந்த ஒயரை வந்து இதிலே 2 ஒயர் பார்த்தீங்களா? இப்போ இதிலலாம் ஒரு ஒயர் இருக்கும், இதில் மட்டும் 2 ஒயர் இருக்கும். இந்த ஒயரை இதில் மடித்து சொருகணும், இந்த ஒயரை இதில் மடித்து சொருகணும். ஆப்போசிட்டாக சொருகிக்க வேண்டியதான். இந்த ஹைட்டுக்கு உள்ள பூவுக்கு நான் 3 அடி வெட்டியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ பூ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து
ஹைட் அடி வெட்டிக்கணும். இன்னும் சின்ன பூவாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக வெட்டிக்கலாம். 2 அடி 3 அடிக்கு வெட்டிக்கலாம். நம்ம ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இதில் வெட்டிக்கணும். இதுக்கு வந்து பர்மனெண்ட் அளவுன்னு கிடையாது. நம்ம எவ்வளோ பூவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்டிக்கலாம். இப்போ இதை வந்து இந்த ஒயரில் சொருக்கணும். ஆப்போசிட்டாக எவ்வளோ ஒயர் இருக்குதோ அதை ஃபுல்லாக சொருகிட்டோம்னாலே நமக்கு இந்த பூ வந்து ஸ்டிஃபாக இருக்கும். இப்போது இதெல்லாம் வந்து இது வந்து இப்படி சொருகணும், இதை இப்படி சொருகணும், இதை வந்து இந்த பூவில் ஃபுல்லாக சொருகணும், இதையும் இப்படி சொருகணும். அதே மாதிரி இது இப்படி, இது இப்படி, இது இது இப்படி சொருகிட்டோம்னா இப்படி கிடச்சிருங்க. நம்ம இப்படி இதை சொருகியிருக்கோம் பாருங்கள். அது மாதிரி ஆப்போசிட் ஒயரில் சொருகிட்டு இப்போ பாருங்கள். இதுக்கு மேலே ஃபுல்லாக இங்கே சொருகிறதுக்கு இடம் இல்லை. அதனால் இது வரைக்கும் இந்த பூவுக்கு பூ வரைக்குமே எல்லாத்தையும் ஃபுல்லாக சொருகிட்டு மீதி ஒயரை கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு அழகான ஒரு சூரியகாந்தி பூ கிடச்சிருச்சு. இப்போ இது இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக வேணும், இது கொஞ்சம் அப்படி சுருண்டிருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு குச்சி எடுத்துக்குவோம். அதை இந்த இடம் இருக்கு பாருங்கள், இந்த சென்ட்ரு பூவில் மட்டும் சொருகிக்கலாம். ரொம்ப சொருக வேணாம், அது வந்து நிற்கும். இருந்தாலும் ரொம்ப கொஞ்சம் வளையிற மாதிரி தோணுச்சுன்னா அந்த சென்ட்ரு பூவில் மட்டும் சொருகிட்டோம்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்குங்க. நம்மக்கிட்ட கம்பி இருந்துச்சுன்னா கம்பியில் சொருகலாம். மத்தாப்பு கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அது இருந்ததுன்னா அதில் சொருகிக்கலாம். அது இல்லாத பட்சத்துக்கு இந்த சென்ட்ரு பூவுக்கு மட்டும் சொருகிட்டோம்னா வளையாமல் இருக்கும். அது நம்ம ஒயர்லாம் சொருகுனதுனால கொஞ்சம் கேப் கிடைக்கிறது கஷ்டம். முன்னாடியே நம்ம குச்சி சொருகிட்டு கூட அதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து இந்த ஒயரை சொருகிக்கலாம். கம்பினா வளையாமல் ஈஸியாக இருக்கும். நமக்கு கம்பி இல்லாத பட்சத்துக்கு இப்போ பாருங்கள், அப்படியே ஸ்டிஃப்டாக நிற்கிது பாருங்கள். இப்போ அது போல் 5 இதுலேயுமே நம்ம சொருகிக்கலாம். ஒரு குச்சி சொருகுனா போதும். இப்போ பாருங்கள், ஸ்டிஃபாக நிற்கிது பாருங்கள். குறுக்க ஒரே ஒரு கம்பி தான் வச்சுருக்கேன். ஃபுல்லாக வேணாலும் வைக்கலாம், போதும் நமக்கு இது போதும். இப்போ கரெக்டாக நிற்கிது பாருங்கள். இப்போ இது நம்ம வந்து இதை வந்து நம்ம ஒரு வால் மேட்டாக நம்ம செஞ்சுக்கலாம். இதில் இந்த மாதிரி வளையத்தை கோர்த்து நம்ம வந்து சவுத்தில் கூட மாட்டிட்டோம்னா அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம அது மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம்.
இந்த மாதிரி ஒரு வளையம் பழைய கீ செயின் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு வளையம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு இந்த அளவுக்கு ஒயர் மாட்டி கட் பண்ணிக்கோங்க. இது ஒரு முடி போட்டுக்கோங்க. இப்படி வளையம் நான் வந்து விழாமல் இருக்கேன். இப்போ இப்படி தான் நம்ம மாட்ட போகிறோம். அதனால் இந்த இடத்துக்கிட்ட இப்படி வச்சு இந்த ஒயர் பாருங்கள், இதை வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஒயரை வந்து இதில் சொருகிடலாம். இந்த ஒயரை இதில் சொருகி விட்டுடலாம். சொருகிட்டோம்னா இது வந்து அப்படியே நிற்கும் இந்த வளையம். இதை வந்து ஃபுல்லாகவே சொருகி விட்டுடலாம். அந்த எட்ஜ் வரைக்குமே சொருகிடலாம். அப்போ தான் அந்த கீ செயின் வந்து அவுந்து விழாமல் இருக்கும். நல்லா ஃபுல்லாக சொருகி விட்டுடலாம். ஏன்னா வெயிட்டு தாங்கணும் இல்லைங்களா உங்களுக்கு ஹேங்கரில். அதுபோல் இந்த ஒயரை இந்த பக்கம் இது கூட போதும். இதோட கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது வந்து எக்காரணத்தை முன்னிட்டும் அவுந்து விழாது. இப்போது இந்த சகுத்தில் ஆணி இருக்குது, இதில் மாட்டி விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்யமாக அழகாக இருக்குங்க. நல்லாயிருக்கு பாருங்கள். பாருங்கள் சூப்பராக இங்கேருந்து பார்க்குறதுக்கே நல்லா லுக்காக நல்லாயிருக்கு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு மாட்டி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம SM கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்னு ஒரு சிம்பிள் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. மீண்டும் ஒரு இனிய வீடியோவில் சந்திப்போம். Until then, see you. Tata. Bye.